أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما ومن يفعل ذلك عدوانا وظلما فسوف نصليه نارا وكان ذلك على الله يسيرا صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من تردى من جبل فقتل نفسه فيتردى من جبل في نار جهنم خالدا مخلدا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹுவின் மகத்தான நல்லருளால் புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் மூமின்களுக்கு மன அமைதியையும் மலக்குமார்களின் துவாக்களையும் இறைவனின் நிம்மதியையும் பெற்றுத்தரக்கூடிய இறை இல்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் என்ற துவாவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக மனித உயிர் மகத்தானது என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில், மார்க்கத்தினுடைய பார்வையில் மனித உயிருக்கு மதிப்பே கிடையாது. அதற்கு உச்சகட்டமான வரையறை என்பதே கிடையாது. யாராலும் அதனுடைய மதிப்பை மரியாதையை அளவிட முடியாது. அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஷைத்தானை சொர்க்கத்திலிருந்து தூக்கி எறிகின்ற பொழுது அல்லாஹ் இப்படி கேட்கிறான், என்னுடைய கையாலேயே படைத்து நானே அந்த ரூஹை ஊதினேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஒட்டுமொத்த உலக விஞ்ஞானிகள் அனைவரும் சேர்ந்தாலும் ஒரு உயிரை புதிதாக உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் தான் மனித உயிர் என்பது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது, உயிரை பற்றி சொல்லுகிற பொழுது, வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹ், மனித உயிரை யாரும் நீங்கள் கொன்றுவிடக் கூடாது.
அதை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உயிருக்கு அல்லாஹ் மரியாதை தருகிறான், மார்க்கம் மரியாதை தருகிறது. அந்த உயிருக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் விட்டுத்தரலாம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. செத்துப்போன பிராணியை சாப்பிடக்கூடாது. ஆடு இறந்து விட்டால், மாடு இறந்து விட்டால், சாப்பிடுவதற்கு ஹலாலான பிராணிகள் எதுவும் தானாக வஃபாத்தாகிவிட்டால், முறையாக அறுத்து ஹலால் செய்யப்படாமல் தானாக இறந்து விட்டால் சாப்பிடக்கூடாது. அது எவ்வளவு நஷ்டமானாலும் சரி, அதை நாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் காட்டு வழியே பயணம் செய்கிறார் ஒருவர், பசியால் துடிக்கிறார், எதையாவது சாப்பிடாவிட்டால் உயிரை இழந்து விடுவார் என்கிற பட்சத்தில் மார்க்கம் அந்த முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட அந்த இறந்த பிராணியை சாப்பிடுவதற்கு அனுமதி தருகிறதே. எதனால்? உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். உயிர் என்னை பொறுத்தவரையில் அவ்வளவு முக்கியமானது. அதற்காக வேண்டி என்னுடைய ஹராமை கூட நான் தளர்த்திக் கொள்கிறேன். அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். உயிர் தான் எனக்கு முக்கியம். உயிரின் மதிப்பு உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். அது மகத்துவமானது, கண்ணியமானது, மதிக்கப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியது. அதனால் ஹராமான பொருளை கூட நான் அந்த நேரத்திற்காக வேண்டி நான் ஹலாலாக்கி தருகிறேன், நீ சாப்பிட்டுக் கொள். கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டிலே இருக்கிறோம், பரலான தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது 27 மடங்கு நன்மைகளை பெற்று தருகிறது. ஆனால் வெளியிலே ஒருவர் நம்மை கொலை செய்வதற்கு ஆயுதத்தோடு காத்திருக்கிறார், கொலைவெறியோடு இருக்கிறார். மார்க்கம் சொல்கிறது, போகாதே வெளியே. அப்படி உன் உயிரை பலி கொடுத்து நீ ஜமாத்துடைய நன்மையை பெற வேண்டாம், நீ வீட்டிலேயே தொழுதுகொள். மார்க்கம் அனுமதி தருகிறது. காரணம், உன் உயிர் மகத்தானது. ஒருவர் ஒரு இடத்தில் ஒளிந்து கொள்கிறார், நாம் பார்க்கிறோம். துரத்தி கொண்டு வந்தவர்கள் நம்மிடத்திலே கேட்கிறார்கள், யார் அங்கே, அவர் எங்கே போனார்? நமக்கு தெரியும் பொய் சொல்வது ஹராம், ஆனால் இந்த இடத்தில் பொய் சொல்வது கட்டாயம். எனக்கு தெரியாதுங்க, அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியாது. காரணம் என்ன? அந்த உயிரை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒரு இடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள், ஒருவரை திட்டமிட்டு கொலை செய்வதற்கு ஆலோசனை செய்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள். ஆலோசனையில் பேசப்பட்ட விஷயங்களை வெளியிலே சொல்வது ஹராம், நம்பிக்கை துரோகம். ஆனால் மார்க்கம் சொல்கிறது, இந்த இடத்தில் அவரிடத்திலே போய் சொல்லி அவரை காப்பாற்றி விடுங்கள். உன்னை கொலை செய்வதற்கு ஒரு கூட்டம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது, நீ எப்படியாவது தப்பித்து விடு. மார்க்கம் அனுமதி தருகிறது. காரணம் என்ன? உன் உயிர் மகத்தானது, சாதாரணமானது அல்ல. உயிரின் மதிப்பை மார்க்கம் புரிந்து வைத்திருக்கிறது, உணர்ந்து வைத்திருக்கிறது. எந்த உயிராக இருந்தாலும் எந்த அளவிற்கு ஒரு உயிருக்கு மரியாதை தரப்படுகிறது. விபச்சாரத்தில் உருவான ஒரு குழந்தை, இன்னும் உயிர் ஊதப்படவில்லை, குழந்தை உருவாகி இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய ஷரியத் சட்டப்படி அந்த பெண்ணை இப்பொழுது கல்லால் அடித்து கொல்லக்கூடாது. அவள் பாதுகாக்கப்பட வேண்டும். நல்ல இடத்தில் நல்ல இடத்தில் அவள் உட்கார வைக்கப்பட வேண்டும், தங்க வைக்கப்பட வேண்டும். நல்ல சத்தான ஆகாரங்கள் அந்த பெண்ணுக்கு தரப்பட வேண்டும். காற்றோட்டமான இடத்தை தர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நல்ல உணவு தரப்பட வேண்டும். அந்த பெண் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த குழந்தை பால்குடி மறக்க வைக்கப்படும் வரை அந்த பெண்ணுக்கு தண்டனை தள்ளி வைக்கப்படும். என்ன காரணம்? அந்த பெண் உயிரை போக்குவதற்குரிய, ஷரியத்தினுடைய பார்வையில் உயிரை நீக்குவதற்குரிய தவறை செய்து விட்டாள். ஆனால் அந்த பிஞ்சு உயிர் என்ன தவறு செய்தது? அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு எந்த விதத்திலும் இடைஞ்சல் வந்து விடுவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. இப்படி பன்னூற்றுக்கணக்கான சட்டங்களையும் உதாரணங்களையும் நம்மால் சொல்ல முடியும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு போர்க்களத்தில் ஒரு இளைஞரை தளபதியாக நியமித்து போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். போன இடத்திலே அவர் போர்க்களத்தின் தளபதியாக இருந்து பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டார். அவருடைய தலையிலே அழுத்தமான வெட்டுக்காயம் பட்டுவிட்டது. எதிரியின் வாள் தாக்குதல், இரவெல்லாம் காய்ச்சல். இந்த சூழலில் அவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. குளிக்க வேண்டும். மார்க்கம் இது போன்ற சூழலில் தயமும் செய்து கொள்ளலாம் என்ற அனுமதி தருகிறது. ஆனால் அந்த நேரத்தில் தயமத்தினுடைய சட்டம் இல்லை. பிரதான குளிப்பாக இருந்தாலும் ஒருவர் கடுமையான காய்ச்சலில் இருக்கிறார், குளித்தால் அவருடைய உயிருக்கு அபாயம் வந்துவிடும், தயமும் செய்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் தயமத்தினுடைய சட்டம் இல்லை. அவரை தொழ வைக்க வருமாறு மக்கள் அழைக்கிறார்கள். தளபதி தான் முன்னின்று தொழ வைக்க வேண்டும். அவர் மறுக்கிறார். தலையிலே கடுமையான வெட்டுக்காயம் ஏற்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் காய்ச்சலும் இருக்கிறது, குளிப்பு கடமையாகவும் இருக்கிறது. நான் குளிக்க வேண்டும். காய்ச்சல் ஒரு பக்கம், கடுமையான வெட்டுக்காயம் இருக்கிறது. வேற யாராவது தொழ வையுங்கள் என்று சொன்னார். எல்லோரும் மறுத்துவிட்டார். அறியாமை அவரை வற்புறுத்தி குளிக்க வைத்தார்கள். அவர் வஃபாத்தாகிவிட்டார். நபியிடத்தில் இந்த செய்தி சொல்லப்பட்டது. கோபத்தில் கொந்தளித்த நபி சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை கொன்றுவிட்டீர்கள், உங்களை அல்லாஹ் கொலை செய்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார். அந்த உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய விதிகளிலே நீங்கள் தளர்வை தந்திருக்க வேண்டும். வேறு யாராவது தொழ வைத்திருக்க வேண்டும். அவர் தயமம் செய்திருக்கலாம், அல்லது அவர் தொழுகையே கூட விட்டிருக்கலாம். நீங்கள்லாம் சேர்ந்து வற்புறுத்தி அவரை கொன்று விட்டீர்கள். இதற்கு நான் பொறுப்பாக முடியாது. அல்லாஹ் உங்களை கொன்று விடட்டும். இன்னொரு போர்க்களம். ஒரு இளைஞர் தளபதியாக நியமிக்கப்பட்டார். இதே போன்று உடலில் கடுமையான காயம், இரவு நேரத்தில் காய்ச்சல், குளிப்பு கடமையாகிவிட்டது. அவர் யாற்றை எதையும் சொல்லல, தயமும் செய்து கொண்டார், தொழ வைத்தார். மதீனாவிற்கு வந்த பிறகு இந்த செய்தி தெரிந்தது. நபியிடத்தில் எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள். அவரை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள். குளிப்பு கடமையான நிலைமையில் தயமம் செய்தீர்களா? ஆம். ஏன்? தண்ணீர் பட முடியாத சூழல். எந்த அடிப்படையில் நீங்கள் அப்படி செய்தீர்கள்? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்றுவிட வேண்டாம், உங்கள் உயிரை நீங்களே அழித்துக் கொள்ள வேண்டாம். இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்களின் மீது ரொம்ப இரக்கமிக்கவனாக இருக்கிறான் என்கிற இந்த வசனத்தை ஓதி காட்டி, அதனால் அந்த நேரத்தில் குளிப்பது என்னை நானே அழித்துக் கொள்வதற்கு சமமானது, அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், அதனால் நான் தயமம் செய்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி துஆ செய்தார். என்னாலும் பரவாயில்லை, நீ குளிச்சிருக்கணும், உயிர் தானே, போனா போகட்டும் என்று சொல்லவில்லை. ஒரு உயிர் மதிக்கப்பட வேண்டும். இன்னொரு முறை ஒரு போர்க்களத்தில் ஒரு இளைஞரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளபதியாக நியமித்தார்கள். இளம் வயது, அனுபவமின்மை. அவர் போர்க்களத்தில் வீரர்களிடத்தில் ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டார். திட்டுகிறார், கோபப்படுகிறார். ஒரு கட்டத்தில் அவர் எல்லோரும் சென்று விறகுகளை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார். நிறைய சஹாபாக்கள் விறகுகளை கொண்டு வந்து குவித்தார்கள். அதிலே நெருப்பு பற்ற வையுங்கள் என்று சொன்னார். நெருப்பை பற்ற வைத்தார்கள். கோபத்தின் உச்சியிலே ஒருவர் பின் ஒருவராக அந்த நெருப்பிலே குதியுங்கள், நான் தளபதி கட்டளையிடுகிறேன் என்று சொன்னார். எல்லோரும் தயங்கி நின்றார்கள். யாரும் செய்யலை. நீங்க கோபத்தில் சொல்றீங்க, மார்க்கம் தடுத்த காரியம் இது, எங்களை நாங்களே அழித்துக் கொள்வது, தற்கொலை செய்வது தடையான காரியம், தலைமைக்கு கட்டுப்படுவது ஃபர்லான காரியம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் கட்டுப்பட முடியாது. கருத்து வேற்றுமையோடு போர்க்களம் முடிந்தது. நபியிடத்திலே சென்றார்கள், சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் செய்ததுதான் சரி, தளபதிக்கு கட்டுப்பட வேண்டும், தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும்,
கட்டாயம்தான். ஆனால் உயிரை மாய்க்கின்ற விஷயத்தில் அந்த இடத்தில் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவருடைய பேச்சை கேட்டு நீங்கள் அந்த நெருப்பு பள்ளத்திலே குதித்திருந்தால் கியாமத்து நாள் வரை நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாது, அதிலே இருக்க வேண்டியதுதான் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்தியாவை பொறுத்த வரையில் மிக அதிகமாக தற்கொலைகள் அது ரொம்ப வேகமாக மக்களுக்கு மத்தியில் நடைபெறுவதாக சுகாதார மனிதவள மேம்பாட்டு ஆராய்ச்சி மையம் நமக்கு ஒரு தகவலை தருகிறது. இதில் அதிகமாக இளைஞர்கள் ஈடுபடுகிறார்கள். வித்தியாசம் வேறுபாடு இல்லை. படித்தவர்கள், படிக்காதவர்கள், பாமரர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோரும் ஈடுபடுகிறார்கள். படித்த தேசம் என்று கொண்டாடப்படுகின்ற கேரளாவிலே தற்கொலைகள் அதிகமாக நடக்கிறது. ரொம்ப பெரிய மருத்துவர் சென்னையிலே ஆயிரக்கணக்கானவர்களின் இதயங்களை சரி செய்தவர் டாக்டர் செரியன் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய பெயரிலேயே ஒரு நகர் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது ராயபுரத்திற்கு அருகில் சென்னையிலே. டாக்டர் செரியன் தற்கொலை செய்து கொண்டார். பல்லாயிரக்கணக்கான IAS IPS அதிகாரிகளை உருவாக்கிய சங்கர் IAS அகாடமியை நடத்திய சங்கர் ஒரு கோப்பை, ஏதாவது ஒரு ஃபைலை அதிகாரிகள் மூலமாக, அமைச்சர்கள் மூலமாக நீங்கள் நகர்த்தி அது போகவில்லை என்றால் சங்கர் IAS பாருங்கள், சங்கர் அகாடமி நடத்தக்கூடிய அவரை போய் பாருங்கள். அவருடைய மாணவர்கள் மத்திய மாநில அரசின் எல்லா துறைகளிலும் இருப்பார்கள். அவர் நினைத்தால் அந்த ஃபைலை கொண்டு போய் சேர்த்து விடலாம் என்று அரசியல் வட்டாரத்தில், ஆளுமை வட்டாரத்தில் சொல்லப்படுகின்ற அளவிற்கு ரொம்ப பிரபலமானவர் சங்கர் அகாடமியை நடத்திய, சங்கர் IAS அகாடமியை நடத்தியவர். அவர் தற்கொலை செய்து கொண்டார். சென்னையில் பிரபலமான மருத்துவமனை MM அதனுடைய அதிபர் தற்கொலை செய்து கொண்டார். பெரும் செல்வாக்கு கொண்ட சினிமா துறைகளில் உள்ளவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். மக்கள் வெளிச்சம் படுகின்ற அளவிற்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். தற்கொலைக்கு காரணங்கள் பல்வேறு இருக்கலாம். ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கின்ற முட்டாள்தனமான முடிவு என்பதை மட்டும் இளைஞர்களும் மற்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிடம்தான் அவர்கள் எடுக்கின்ற தவறான முடிவு, அது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து விடுகிறது. பிள்ளைகளை வளர்த்து ஒரு கொசு கடிக்காமல், ஒரு ஈ கடிக்காமல், அடுத்தவன் ஒரு வார்த்தை நம்முடைய பிள்ளையை பார்த்து சொல்லிவிடாமல், தான் வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் தன் பிள்ளை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்து தியாகம் செய்து தன்னுடைய ஆசைகளை எல்லாம் தியாகம் செய்து தான் உண்ண வேண்டிய உணவை, தான் அனுபவிக்க வேண்டிய சொகுசு வாழ்க்கையை அத்தனையும் தியாகம் செய்து தன்னுடைய பிள்ளையின் எதிர்கால வாழ்வு அது ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு கனவு கண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு திடீரென்று ஒரே நாளில் பிள்ளை காணாமல் போய்விட்டான். இந்த உலகத்திலேயே இல்லை, மண்ணுலகத்திலேயே இல்லை, இனி அவனை பார்க்கவே முடியாது, மறுமையில் தான் பார்க்க முடியும். இனி அவன் நிழலாக மட்டுமே நெஞ்சிலே நிழலாடுவான், நேரிலே காண முடியாது என்று சொன்னால் இந்த பெற்றோரின் மனநிலை எப்படி இருக்கும்? அவரை பொறுத்தவரையில் உயிர் போய்விட்டது, இவர்களை பொறுத்தவரை உயிர் இருக்கிறது, நடைபிணங்களாக வாழ்வார்கள். எதை சொல்லி ஆறுதல் சொல்ல முடியும்? ஒருவர் தொழிலிலே நஷ்டமடைந்தால் ஆறுதல் சொல்லலாம், விபத்திலே எதையாவது இழந்திருந்தால் ஆறுதல் சொல்லலாம். ஒட்டுமொத்த வாழ்க்கையில் லட்சியமாக, கனவாக தன்னுடைய பிள்ளையை வைத்திருந்தவர்கள் இழந்தால் எதை சொல்லி ஆறுதல் சொல்ல முடியும்? கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பெற்றோர்களின் மனநிலை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை நரகமாகவே அல்லவா அந்த நாட்களை கடத்தி கொண்டிருப்பார்கள். இவ்வுலகத்தை பொறுத்த வரையில் சுற்றார், உற்றார், உறவினர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் அனைவரின் கவலையை
ஏற்படுத்தி விடுகிறது அல்லவா ஒரு உயிரின் பறிப்பு. மறுமையை பொறுத்தவரையில் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார். சாதாரணமான பாவம் அல்ல, ரொம்ப பெரிய பாவம். அந்த பாவத்தை நாம் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. ரொம்ப பெரிய பாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஒன்று புகாரி ஷரீஃபிலே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. எவர் ஒருவர் மலையின் உச்சியிலிருந்து கீழே விழுந்து தன்னை மாய்த்துக் கொள்கிறாரோ, நாளை நரகத்திலும் அவர் மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படுவார். அங்கிருந்து கீழே தள்ளிவிடுவார்கள் மலக்குமார்கள். தன் உயிரை போக்கிக் கொள்வார். திரும்ப திரும்ப இப்படியே நடக்கும். ஹாலிதம் முஹல்லதா, நிரந்தரமாக. இன்னும் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் விஷம் கொடுத்து சாப்பிடுகிறார், தன்னை விஷம் அருந்தி தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாரோ, நாளை மறுமையிலே நரகத்திலே அவருடைய கையிலே விஷம் கொடுக்கப்படும். அவர் மீண்டும் மீண்டும் அதை அருந்தி அவர் இறக்க வேண்டும். திரும்பவும் உயிராக்கி அவருடைய கையிலே கொடுக்கப்படும் அந்த விஷப்பாட்டில் ஹாலிதம் முஹல்லதா, நிரந்தரமாக. ஹதீஸ்களை எல்லாம் படிக்கின்ற பொழுது எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? இன்னும் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு கூரான ஆயுதத்தால் தன் உடலை அவர் தனக்குத்தானே தாக்கிக் கொள்கிறார், இறந்து விடுகிறார், தற்கொலை செய்து கொண்டார். நாளை மறுமையில் அதே ஆயுதம் அவருடைய கையிலே தரப்படும். உலகத்தில் தன்னைத்தானே தாக்கிக் கொண்டு இறந்ததை போன்று இங்கேயும் நீ மௌத்தாக வேண்டும். மீண்டும் மீண்டும் உயிர் கொடுத்து மீண்டும் மீண்டும் அதே காரியத்தை அல்லாஹ் செய்ய வைப்பான். ஹாலிதம் முஹல்லதா, நிரந்தரமாக. எதை ஒரு நிமிடம் இந்த சங்கடத்தை நாம் பொறுத்து கொண்டால் நம்முடைய அத்தனை கவலைகளுக்கும் விடுதலையாகி விடுவோம் என்று அவர் நினைத்து அந்த முடிவை எடுத்தாரோ, ஒரு நிமிடம் இந்த சங்கடத்தை பொறுத்து கொண்டால் நாம் எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து விடலாம் என்று நம்முடைய பிள்ளைகள், பெரியவர்கள், தற்கொலை செய்யக்கூடியவர்கள் முடிவெடுக்கிறார்களோ, அதையே அல்லாஹ் நிரந்தரமாக ஆக்குகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போர்க்களத்தில் துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, ரொம்ப பிரபலமான சஹாபி, தௌஸ் கூட்டத்தை சார்ந்தவர். அவரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போர்க்களத்தில் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அந்த மனிதர் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறார். ஆனால் அவரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தின் ஆரம்பத்திலேயே சொன்னார்கள், அவர் நரகவாதி என்று சொன்னார். நான் துஃபைல் இப்னு அம்ருடைய வரலாற்றுக்கு பின்னால் வருகிறேன். கைபர் போர்க்களத்தில் ஒரு மனிதர் தன்னை முஸ்லிம் என்று சொல்லி போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார். அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நரகவாதி என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள். அவருக்கு பின்னாலேயே சில சஹாபாக்கள் போர்க்களத்தில் அவருக்கு பின்னாலேயே போகிறார்கள். ஆனால் அவர் போர்க்களத்தில் எதிரிகளோடு கடுமையாக போராடுகிறார். மிக கடுமையாக, உற்சாகத்தோடு, ஆர்வத்தோடு போர் புரிகிறார். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இவரை பார்த்தா நபி நரகவாதி என்று சொன்னார்கள். இவர் மற்றவங்களோட ரொம்ப ஆர்வமாக போர் புரிகிறாரே, ரொம்ப கடுமையாக எதிரிகளை சிதறடிக்கிறாரே. சில சஹாபாக்கள் ஒருவேளை ரசூலுல்லாஹ் தவறாக சொல்லிவிட்டார்களோ என்று நம்ப மறுக்கின்ற அளவிற்கு போய்விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில சஹாபாக்கள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையே அவர், நீங்கள் அவர் நரகவாதி என்று சொன்னீர்கள். ஆனால் அவர் ரொம்ப கடுமையாக எதிர்த்து போராடுகிறார் எதிரிகளை, மற்றவர்களை விட ரொம்ப வேகமாக போராடுகிறார். அவர் எப்படி நரகவாதியாக இருக்க முடியும்? நபி சொன்னார்கள், கொஞ்சம் பொறுங்கள், அவர் நரகவாதி தான், எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அவர் நரகவாதி தான். கொஞ்ச நேரம் கழித்தது. போர்க்களத்தில் அவருக்கு ஏற்பட்ட காயங்கள், காயத்தின் வலி வேதனை தாங்க முடியாதவர் தன்னுடைய அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து அதை நட்டி வைத்து தானே அதன் மீது படுத்து தற்கொலை செய்து கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னது உண்மைதான், அவர் தற்கொலை செய்து கொண்டார், அவர் நரகவாதி தான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலாலை அழைத்து, பிலால் கும் யா பிலால், எழுந்து சென்று மக்களுக்கு மத்தியிலே அறிவியுங்கள், லா யதுகுலுல் ஜன்னத்தை இல்லா மூமினுன், மூமினை தவிர வேறு யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. அவர் மூலமாக இந்த மார்க்கத்திற்கு சில பலம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர் ரஜுலில் ஃபாஜிரி, சில நேரங்களில் பாவிகளின் மூலமாகவும் இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் பலத்தை தருவான் என்று சொன்னார். ஃபாஜிர் என்று சொன்னார்களே தவிர காபிர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு போர்க்களத்தில் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டவரின் ஜனாசா கொண்டு வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தொழ வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அவர் மீது அவர் செய்த செயல் ரொம்ப மோசமான பாவம். உயிரோடு இருக்கின்றவர்களாவது அதனுடைய விளைவை புரிந்து கொண்டு இனிமேல் யாரும் இந்த தவறை செய்து கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைப்பதை கூட தவிர்த்திருக்கிறார்கள் என்கிற உணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்தார். நான் தொழ வைக்க மாட்டேன், மற்ற சஹாபாக்கள் தொழ வைத்தார்கள், அடக்கினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் தற்கொலை செய்து கொண்டவரின் நிலைமை என்ன? அவர் காபிரா, முஸ்லிமா, அவருக்கு தொழ வைக்கலாமா, பாவ மன்னிப்பு அவருக்காக வேண்டி தேடலாமா என்று சொன்னால் பெரும்பாலான அறிஞர்கள், 190% மேற்பட்ட அறிஞர்கள் அவர் முஸ்லிம் தான். ஆனால் பெரும் பாவி, சாதாரணமான பாவம் செஞ்சவர் அல்ல, பெரும் பாவி. ரஜுலுன் ஃபாஜிரும், பெரும் பாவி, ஆனால் முஸ்லிம் தான். அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கலாம், தொழ வைக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க மறுத்தார்களே என்று சொன்னால் அந்த பாவத்தின் கடுமையை மக்கள் உணர வேண்டும். இனி இருக்கக்கூடியவர்கள் யாரும் அந்த தவறை செய்ய முன்வரக்கூடாது என்று உணர்த்துவதற்காக வேண்டி செய்தார்களே தவிர அவர் காபிர் என்பதற்காக வேண்டி அல்ல. எப்படி கடன் வாங்கி இறந்தவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள். விசாரித்து அவர் மீது கடன் இருக்கிறதா? ஆமாம். அப்படின்னா நான் தொழ வைக்க மாட்டேன். அதற்காக வேண்டி அவர் காபிர் என்பதா? கடனோடு இறப்பது பெரிய பாவம் என்கிற காரணத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி நான் தொழ வைக்க மாட்டேன் என்று சொன்னார்களே தவிர அவர் காபிர் என்பதற்காக வேண்டி அல்ல. காபிர் என்று இருந்திருந்தால் நானும் தொழமாட்டேன், நீங்களும் யாரும் தொழ வைக்க கூடாது, அவரை அடக்கக்கூடாது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருப்பார்கள். அப்படி தடுக்கவில்லை. நான் தொழ வைக்க மாட்டேன் என்று சொன்னார்களே தவிர மற்றவர்கள் தொழ வைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லை. நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். சஹாபாக்கள் தொழுதிருக்கிறார், அடக்கியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ரத் அம்ரு பின் துஃபைல் பின் அம்ரு ரலியல்லாஹு தஆலா நபியிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய நண்பர் ஒருவர், மக்காவிலிருந்து என்னுடைய நண்பர், பால்யகால சிநேகிதர், அவர் என்னோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நானும் ஹிஜ்ரத் செய்த பொழுது அவரும் என்னோடு ஹிஜ்ரத் செய்தார். அவருடைய உடலில் சில நோய்கள் இருந்தது, அது கடுமையான வேதனையை கொடுத்தது. அதனால் ஒரு நாள் அவர் ஒரு கூரான ஆயுதத்தை எடுத்து தன்னுடைய 2 கைகளிலே உள்ள நரம்புகளை அறுத்து கொண்டு முழுமையான இரத்தம் வெளியேறி அவர் வஃபாத்தாகிவிட்டார், தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு தொழ வைத்தோம், அவரை அடக்கினோம். சில நாட்களுக்கு முன்னால் அவரை கனவிலே கண்டேன். இது முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வருகிறது. அவரை நான் கனவிலே கண்டேன். அவர் நல்ல ஆடை உடுத்தி சொர்க்கத்தில் தான் இருக்கிறார். ஆனால் தன்னுடைய 2 கைகளையும் துணியை வைத்து மறைத்திருக்கிறார், ஒரு போர்வை மாதிரி போர்த்திருக்கிறார், கை வெளியே தெரியாதவாறு. நான் அவரை பார்த்து கேட்டேன், கைப்பான்ட்டு எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொண்டான், என் பாவங்களை மன்னித்து விட்டான், என்னை சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்பிவிட்டான். அது சரி, போர்வை ஏன் போர்த்திருக்கிற, கையை ஏன் மறைச்சிருக்கிற என்று நான் கேட்டேன். கனவில் பேச்சுவார்த்தை நடந்ததை சொல்கிறார். அவர் சொன்னார், அல்லாஹ் என்னை அங்கீகரித்தான், என் பாவங்களை மன்னித்து விட்டான், என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டான். ஆனாலும்
அல்லாஹ் என்னை பார்த்து சொன்னான், மா அஸ்லஹ்து மா அஃஸத்த, நீ அறுத்துக்கொண்டு எந்த உறுப்பை சேதமாக்கினாயோ அதை நான் சரி செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். மன்னிப்பிலும் எனக்கு ஒரு தண்டனை. மா அஸ்லஹ்து மா அஃஸத்த, நீ சேதப்படுத்திய உன் உறுப்பை நான் சரி செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதனால் சொர்க்கத்தில் இருந்தாலும் அந்த 2 கைகளையும் மற்றவர் பார்வை தெரியாமல் மறைத்திருக்கிறேன் என்று அவர் விளக்கம் சொன்னதை இந்த சஹாபி நபியிடத்திலே சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம அஸ்லிஹ் யதை, இறைவா அவரை நீ ஏற்றுக்கொண்டாய், அவருடைய கைகளையும் நீ சரியாக்கி விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்கிற செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்களாக வேறு தெய்வங்களை வணங்கியவர்களாக மரணித்து விட்டார்களோ அவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. மாக்கானின் நபி வல்லதீன ஆமனு அய்யஸ்தக்பிரு லில் முஷ்ரிகீன் வலவ் கானூ உலி குர்பா, நபியாக இருந்தாலும் மற்ற மூமின்களாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு இணையாக மற்ற தெய்வங்களை வணங்கி மௌத்தாய் அப்படியே மௌத்தானவர்கள், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுகின்ற அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் பெரும் பாவம் செய்தவர்கள் தான், ஆனால் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடலாம், அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். இன்னும் ஒரு ஆயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தனக்கு இணையாக மற்ற தெய்வங்களை வணங்கி இணை வைக்கின்ற அந்த பாவத்தை, அதிலேயே மௌத்தாகிவிட்டால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபா இல்லாமல் மௌத்தாகிவிட்டார், அது அல்லாத எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். எல்லா பாவங்கள் ஷிர்க்கை தவிர, அல்லாஹ்விற்கு இணையாக மற்ற தெய்வங்களை வணங்குவதை தவிர மற்ற எல்லா பாவங்கள் என்பதில் இதுவும் வந்துவிடும், இதுவும் அல்லாஹ் மன்னிப்பான். இது போன்ற ஆதாரங்களின் அடிப்படையில், குர்ஆனுடைய ஹதீஸினுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் பெரும்பாலான இமாம்கள் அவர்கள் முஸ்லிம் தான், ஆனாலும் பெரும் பாவி, பயப்பட வேண்டிய ஒரு காரியம், அதை செய்து விட்டார்கள். நாம் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடலாம், ஜனாசா தொழலாம், குளிப்பாட்டலாம், அவர்களை அடக்கம் செய்யலாம் போன்ற பல்வேறு விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படியானால் சில ஹதீசுகளிலே நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள் என்று வருகிறதே, அது உச்சகட்ட கோபத்திலும் வெறுப்பிலும் சொன்ன வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நிரந்தரம் என்று சொல்லப்படுகின்ற எல்லா விஷயத்திற்கும் நிரந்தரம் என்ற அர்த்தம் கிடையாது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நான் 3 வசனங்களை சொல்லி காட்டுகிறேன். இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அதாபி ஜஹன்னம ஹாலிதீன், பாவிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள் நரகத்தின் தண்டனையிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான். பாவிகள், பாவம் செய்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றால் நிரந்தரமாக இருப்பார்களா? நீண்ட காலம் இருப்பார்கள் என்பதைத்தான் நிரந்தரமாக என்ற வார்த்தையிலே அல்லாஹ் சொல்கிறான். வட்டி வாங்குகின்றவர்களை அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமு அல்லதி யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ்ஸி ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. வட்டி வாங்கக்கூடியவர்களின் இழிநிலையை பற்றி நீண்ட தூரம் பேசிய ஒரு வசனம் கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நரகவாதி, நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் வட்டி வாங்குவது, கொடுப்பது, அது சம்பந்தமான பாவங்கள் அனைத்தும் பெரும் பாவங்கள் தான், ஆனால் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்களா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எப்பொழுதுமே பாவம் செய்யக்கூடியவர்கள், பலாமன் கசப சய்யியத்தன் வஹாத்தத் பிஹி ஹதீஅத்துஹு ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா ஹாலிதூன். பாவம் செய்யக்கூடியவர்கள் சுற்றி சுற்றி அவரை சுற்றி பாவங்களாகவே இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் பாவங்களே செய்து கொண்டிருக்கக்கூடியவர், அவர் நரகத்திலே நிரந்தரமாக நரகவாசிகளாக இருப்பார்கள். இது போன்ற வசனங்கள் எல்லாம் பாவிகள் நிரந்தர நரகவாசிகள், வட்டி வாங்கக்கூடியவர்கள், வட்டி சாப்பிடக்கூடியவர்கள் நிரந்தர நரகவாசிகள், எப்பொழுது பார்த்தாலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் நிரந்தர நரகவாசிகள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது என்றால் அதெல்லாம் உண்மையிலே அவர்கள் சொர்க்கத்துக்கு வரவே மாட்டார்கள், நரகத்திலேயே நிரந்தரமாக கிடப்பார்கள் என்பது பொருள் அல்ல. அது ரொம்ப பெரிய பாவம், ரொம்ப கொடுமையான பாவம்.
ரொம்ப கடுமையான விஷயம். மற்றவர்களை விட அவர்கள் நீண்ட காலம் இருப்பார்கள். எவ்வளவு காலம் இருப்பார்கள் அல்லாஹ் தான் அறிவார். ஆனால் அல்லாஹ் இறுதியிலே மன்னித்து அவர்களையும் வெளியே கொண்டு வருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய இதயத்தில் கடுகளவு ஈமான் இருந்தாலும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கடுகளவு நம்பிக்கை ஈமான் இருந்தாலும் கடைசியிலே சொர்க்கத்திற்கு அவர்கள் வந்தே தீருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் எப்பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும், எப்பொழுது வருவார்கள் அது நமக்கு தெரியாது. அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு உட்பட்டது. இவ்வளவு விஷயங்கள் இந்த தற்கொலை விஷயத்தில் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மனித உயிர் மகத்தானது. அது எந்த நேரத்திலும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கருணை கொலை என்ற வார்த்தைக்கே இடமில்லை. பல்வேறு நாடுகளில், சில நேரங்களில் இந்தியாவிலும் கருணை கொலை செய்வதற்கு நீண்ட காலம் படுக்கையிலே போராடி, கோமாவிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகளையும் கூட கருணை கொலை செய்வதற்கு அனுமதி கேட்டால் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று தனி மருத்துவர்கள் குழு நியமித்து அவர்கள் பரிசோதித்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு ஒரு சில வழக்குகளில் கருணை கொலை செய்யலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார்களே தவிர, அதை தாண்டி மனித உயிர்கள் யாராக இருந்தாலும் மதிக்கப்பட வேண்டியது அது அல்லாஹ்வுடைய நிஅமத். எந்த காரணத்தையும் சொல்லி அந்த உயிரை நாமாக போக்கிக் கொள்வதற்கு மார்க்கம் இடம் தரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும், மற்றவர்களாக நடுத்தர வயதானவர்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், உயிர் என்பது அது நமக்கு சொந்தமானது அல்ல. இந்த உடலின் ஒரு சுண்டு விரல் கூட நமக்கு சொந்தமானது அல்ல. இது என்னுடைய உடல், என் உறுப்பு, நான் நினைத்ததை செய்யலாம், அனுமதி இல்லை. இது ரெண்டுமே அல்லாஹ்வுடைய அமானித பொருட்கள். கொண்டு போய் இறைவனிடத்தில் அப்படியே ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய கடமை. மௌத்தானவருக்கு எது ரொம்ப கஷ்டமான நேரம், மௌத்தானதற்கு பிறகு எது ரொம்ப கஷ்டமான நேரம் என்று நபியிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது நபி சொன்னார்கள், குளிப்பாட்டுகின்ற நேரம். சில பேர் முரட்டுத்தனமாக அந்த ஜனாதாவை இப்படி அப்படியுமாக புரட்டுவார்கள், வயிற்றிலே வைத்து அழுத்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஃபகு, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அந்த மையத்து இறந்தவர் அவர் சொல்லுவார், அவருடைய குரல் உங்களுக்கு கேட்காது, என் விஷயத்தில் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், எனக்கு வலிக்கிறது என்று அவர் சொல்லுவார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். போஸ்ட்மார்ட்டம் செய்கிறார்களே, அது எவ்வளவு எளிதான காரியமா? மண்டை ஓடு அடிக்கப்பட்டு அது முற்றிலுமாக திறக்கப்படும். நெஞ்சுக்குழியிலிருந்து தொப்புள் வரை இரண்டாக பிளக்கப்படுகிறதே, இந்த உயிர் எவ்வளவு சிதைக்கப்படுகிறது, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? ஷரியத்தினுடைய பார்வையில் அந்த உயிருக்கு அது எவ்வளவு வேதனை தரப்படுகிறது. மண்ணறையின் மீது சாய்ந்திருந்த அமர்ந்திருந்த ஒருவரை பார்த்து நபி சொன்னார்கள், நேர எஞ்சி உட்காரு, லா தூதி அகாக்க, உன் சகோதரனுக்கு நோவினை தராதே என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் மனித உயிர்கள் எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு மதிக்கப்பட வேண்டும், எவ்வளவு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். எந்த காரணத்திற்காக வேண்டியும் தற்கொலை என்பது இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல, மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உயிருக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், எதற்காக வேண்டியும் உயிரை இழப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நல்லருள் புரிவானாக. அதுபோன்ற முடிவுகளை விட்டும் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி